கொடுத்ததுனால தான் இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி வந்ததே காய். வெயிட்டு கூட அதிகம் தான். வெயில் காலத்தில் கூட இவ்வளோ வருதுன்னா இந்த இது ஒன்று தான். ஆர்பிக்ஸ் யூஸ் பண்ணதுனால தான் இந்த மாதிரி இருக்குது. பேர் வந்து FL77. இது வந்து செடி நட்டு பூ காய்க்கும் போது ஒரு 30 நாளில் பூ விடுற டைமில் நாங்கள் வந்து இது கொடுப்போம். கொடுத்ததுனால எங்களுக்கு பூ எதுவுமே உதிராது. பூ எல்லாமே கொடுத்ததுனால எல்லாமே பூ எல்லாமே காயாயிரும். இதோட பேர் வந்து அபிமான். இது வந்து நாங்கள் செடி நட்டு ஒரு 20-25 நாளில் கொடுப்போம். கொடுத்ததுனால எங்களுக்கு வந்து வேர் நல்லா பரவி விரிஞ்சிருக்கும். செடி நல்லா கருகருன்னு வளர்ந்துருக்கு. என் பேர் கிரிஜா, தண்டுக்காரம்பட்டி, தருமபுரி மாவட்டம். இது வந்து 1.25 ஏக்கருக்கு தக்காளி போட்டிருக்கோம். வேறு வந்து மிளகா ஒரு 2 ஏக்கர் அந்த சைடு போட்டிருக்கோம். காய்கறி எல்லாமே செய்வோம். கொத்தவரை, தக்காளி எல்லாமே போடுவோம். இதோட பேர் வந்து அபிமான். இது வந்து நாங்கள் செடி நட்டு ஒரு 20-25 நாளில் கொடுப்போம். கொடுத்ததுனால எங்களுக்கு வந்து வேர் நல்லா பரவி விரிஞ்சிருக்கும். செடி நல்லா கருகருன்னு வளர்ந்துருக்கு. இது செடி நட்டங்கன்னா இது கொடுத்ததுனால வந்து எந்த செடியும் வேஸ்டேஜ் ஆகாது, போகாமல் இருக்கும். இப்போ வந்து கருகருன்னு வளர்ச்சிருக்கு எங்களுக்கு அதிகமாக. அந்த எந்த இது கிடையாது, எந்த ஒரு வேஸ்டேஜ் அந்த இது கிடையாது. இது கொடுத்ததுனால எங்களுக்கு நல்லா காய்க்குது. கரும்பு பச்சை நிறமாக இருக்குது. நாங்கள் வந்து இயற்கை விவசாயம் தான் செஞ்சிட்ருக்குறோம். ஒரு 6 வருஷமாக செஞ்சிட்ருக்குறோம். 10 வருஷமாக விவசாயம். அதுக்கப்புறம் கெமிக்கல் போடக்கூடாது, மண் வளமாகணும்னு சொல்லிட்டு இயற்கை விவசாயத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து இயற்கையாக தான் கொடுத்துட்ருக்குறோம். ஒரு செடி நட்டு ஒரு 20-25 நாளில் அபிமான் கொடுத்து அது நல்லா வளர்ச்சி கருமையாக இருக்கிறதுனால எங்களுக்கு நல்லா ரிசல்ட் இருக்குது. இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 40-45 நாளில் காய் விடுற டைமில் அந்த ஆர்பிக்ஸ்ன்றதை கொடுப்போம். கொடுத்துட்டு அது நல்லா காய் ஊக்கம் வரும், தண்டு வளர்ச்சி, கிளை பெரியறது எல்லாமே எங்களுக்கு நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதனால சரி நாங்கள் இது யூஸ் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து இது ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இதை வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். எங்களுக்கு நல்லா ரிசல்ட் கிடச்சிருக்கு. வெயில் காலன்ற டைமில் கூட எங்களுக்கு இந்த ஆர்பிக்ஸ்ன்ற ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இதை வாங்கி கொடுத்த பின்னாடி இந்த காயெலாம் அந்த சைஸு நல்லா வெயிட் வர மாதிரி அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு இந்த இது கிடையாது. இப்போ வந்து காயெலாம் நல்லா வெயிட் அதிகமாக நல்லா சதப்பிடிப்பாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதுனால நாங்களுக்கு நல்லா டன் கணக்கும் அதிகமாகுது. அதிகமாகறதுனால இது இப்படியே இந்த கொடுத்ததுனால தான் இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி வந்ததே காய். வெயிட்டு கூட அதிகம் தான். வெயில் காலத்தில் கூட இவ்வளோ வருதுன்னா இந்த இது ஒன்று தான். ஆர்பிக்ஸ் யூஸ் பண்ணதுனால தான் இந்த மாதிரி இருக்குது. நாங்கள் எப்பயுமே வெயில் டைமில் தான் அதிகமாக நடுவோம். வெயில் காலத்துலேயும் எங்களுது கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால எங்களே பார்த்து எல்லோரும் கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டு என்ன செய்கிறீங்க என்னான்ட்டு இந்த மாதிரி எங்களே பார்த்து தான் எல்லோரும் நட்டு யூஸ் பண்ணி எல்லாம் நல்லா ரேட் போயிருக்கு. முன்ன ட்ரே கணக்குனா ஒரு 30-40 பாக்ஸ் இருப்போம். இப்போ வந்து 80 வந்து ஒரு 2 வயலுக்கு தான் 80. 1 ஏக்கரானா ரெகுலராகவே 80 பாக்ஸு கொடுப்போம். பேர் வந்து FL77. இது வந்து செடி நட்டு பூ காய்க்கும் போது ஒரு 30 நாளில் பூ விடுற டைமில் நாங்கள் வந்து இது கொடுப்போம். கொடுத்ததுனால எங்களுக்கு பூ எதுவுமே உதிராது. பூ எல்லாமே கொடுத்ததுனால எல்லாமே பூ எல்லாமே காயாயிரும். எது ஒரு இது கிடையாது, உதிர்றதுனால எந்த ஒரு இதுவும் கிடையாது. எல்லாமே மேலேருந்து எந்த பூவும் கொட்டாதனால அப்படியே ஃபுல்லாக அப்புறம் காய் வந்து நல்லா சைனிங் கொடுக்கும். இந்த FL77 யூஸ் பண்ணதுனால காய் நல்லா சைனிங்காக இருக்கும். பூ கொட்டாது. எல்லா செடியுமே அப்படியே ஃபுல்லாக காய் தான். எந்த ஒரு பூவும் இது கிடையாது. செடி நட்டு ஒரு 20-25 நாளில் நாங்கள் வந்து அபிமான் கொடுப்போம். அபிமான் கொடுக்கறதுனால எங்களுக்கு வேர் நல்லா இதாகி நல்லா செடி தளர்ச்சியாக கருமையாக வரும். அடுத்தது வந்து பூ காய்க்கிற டைமில் FL77 வந்து பூ விடுற டைமில் கொடுத்தோங்கன்னா பூ எதுவுமே உதிராது. நாங்கள் கொடுத்துருக்க பூ எதுவுமே உதிராது. காய் எல்லாம் அப்படியே காய் ஆயிரும். அதனால் எங்களுக்கு அதிகமாக டன்னு தான் அதிகமாகும். அடுத்தது வந்து நாங்கள் அந்த காய் வந்த டைமில் ஆர்பிக்ஸ் வந்து கொடுத்தோங்கன்னா என்ன பண்ணோன்னா காய் வந்து நல்லா ஊக்கமாக இருக்கும், சைனிங்காக இருக்கும், வெயிட் வந்து அதிகமாகும். நாங்கள் வெயில் காலத்தில் நடுற டைமில் கூட எங்களுக்கு காய் நல்லா ஊக்கமாக சைனிங்காக இருக்குது. இது கொடுத்ததுனால தான் இந்த 3 கொடுத்து எங்களுக்கு நல்லா ரிசல்ட் வந்திருக்கு.
இது வந்து எல்லா காய்கறிக்கும் பயன்படுத்தலாம். நாங்கள் வந்து இதுக்கு முன்னே தக்காளி, வெண்டைக்காய், கொத்தவரை எல்லாத்துக்குமே கொடுத்துருக்குறோம். கொடுத்ததுனால எங்களுக்கு எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இருந்ததோட இப்போ நல்லா அதிகமாக விளைச்சல் இருக்குது, ஷைனிங்காக இருக்குது, காய் நல்லா வெயிட் இருக்குது. வெயிட் இருக்கிறதுனால சரி இப்போ இது எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பயனடைங்க.